Hi friends, welcome to our channel. In the video plus 2 max unit 5 two dimensional analytical geometry 2 இதோட introduction இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ், டாப்பர்ஸ் அப்படின்ற எல்லா கேட்டகரியுமே இந்த யூனிட்ல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் தாங்க. ஆல்ரெடி நீங்க 2 dimensional analytical geometry 1 அப்படின்றது வந்து 11th ஸ்டாண்டர்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சாப்டர் அங்கேயும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த யூனிட் 12th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் தான். இந்த யூனிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற டாபிக் பாத்தீங்கன்னா சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் தான் சென்டர் அண்ட் ரேடியஸ். இதான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு இன்டீரியர் 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிஃபைன் சர்க்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 2 லைன்ஸ் நீங்க எழுதினா போதுமானது. ஓகேங்களா? 2 மார்க்ஸ்ல கேட்கும்போது a circle is the locus of a point in a plane which moves such that its distance from a fixed point in the plane is always a constant அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதோட டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்கணும். அண்ட் தென் இதுல சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the fixed point is called the center and the constant distance is called the radius, okay, of the circle. The equation of the circle with the center வந்து 0,0 and radius வந்து r கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஈக்குவேஷன், அதாவது இங்க என்ன இருக்கு, சென்டர் பாயிண்ட் வந்து 0,0 ஆரிஜினல் இருக்கு. அண்ட் தென் இந்த ரேடி பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த சர்க்கிள் மேல இருக்க ஒரு பாயிண்ட். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆர்னு எடுத்திருக்கிறோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி டெரைவ் பண்றோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல, 2 பாயிண்ட் நமக்கு x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருங்க. அதாவது x square plus y square is equal to r square. இது எப்போ சென்டர் வந்து ஆரிஜின் வந்து 0,0 சென்டர் ஆரிஜின்ல இருக்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட், ஒருவேளை அந்த சென்டர் வந்து ஆரிஜின் இல்லாம வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி நம்ம ஈக்குவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் h, k ஜென்ரலா எடுத்துக்கிறோம். அப்போ h, k வரும்போதெல்லாம் அந்த சென்டர் வந்து எங்க இருக்காது, ஆரிஜின்ல இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த ஹெச்சும் கேவும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. k, h அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, மிஸ்டேக் ஆயிடும். அண்ட் ரேடியஸ் வந்து r, இது வந்து காமன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சுங்கன்னா சென்டர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், நமக்கு 0,0 இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கிறதுனால h, k எடுத்துக்கிறோம். and then p of x, y என்றது any point on the circle. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ரேடியஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square இருக்கும். அண்ட் தென் இதில் ஜெனரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 is called the general form of a circle. Okay, general form of a circle. இதுல சர்க்கிளோட 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுத சொன்னாங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினா போதுமானது. இதுவுமே 2 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய் செகண்ட் டிகிரி அப்படின்றது என்ன, பவர். அப்போ இங்க எக்ஸ் வந்து இது 1, இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. அப்போ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றாங்க. ஒய்லையும் பார்த்தீங்கன்னா பவர் வந்து இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the coefficient of x square is equal to coefficient of y square but it is not equal to 0. இங்க பாருங்க, இங்க coefficient of y square என்ன இருக்கு, 1னா இங்கேயும் 1 தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுமே என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்தால் தான் அது என்ன சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா coefficient of xy term is 0. ஓகே, இந்த இடத்துல பாருங்க x ஸ்கொயர் இருக்கு, x இருக்கு, அதே மாதிரி y ஸ்கொயர் இருக்கு, y இருக்கு, பட் xy term வந்து இல்லை. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து 1 மார்க்லயும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, பாத்துங்க. சென்டர், இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் நம்ம சென்டர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா c of minus g, minus f and radius r is equal to square root of g square plus f square minus c. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ரேடியஸ் கிடைச்சிருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமார்க். இங்க பாருங்க, the equation x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 represent a real circle. இது வந்து இம்பார்ட்டன்டா 1 மார்க்ல நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிஷன்ல இருக்கும். அதாவது a real circle if g square plus f square minus c is greater than 0. a point on the circle if என்ன கொடுத்திருக்காங்க, if g square plus f square minus c is equal to 0. an imaginary circle if g square plus f square minus c less than 0 with no locus. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ ரியல் சர்க்கிள் அப்படின்னா ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே எங்கேயாச்சும் ஒரு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இல்லை லெஸ் தான் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இந்த 3 வச்சு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கலாம், சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். இதில் இன்டீரியர் 1 மார்க் இங்கே கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட்,
இப்போ சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பீங்க. அதாவது சர்க்கிள் அதில் டச் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து டேஞ்சன்ட். இப்போ வச்சு இது வந்து 2 டேஞ்சனாக நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்டான ஒரு 10 மார்க் கொஸ்டினாக நீங்கள் போட்டிருப்பீங்களா? எஸ். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் the condition for the line y is equal to mx plus c to be tangent. ஓகே, அப்போ டச் பண்ற மாதிரி, அதாவது தமிழ் அழகாக கொடுத்துருப்பாங்க, தொடுகோடு, தொட்டாதான் அது வந்து தொடுகோடு, தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தொலை தொடுகோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ டு பி டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது யாரோட ஈக்குவேஷன்? இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைனும் ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்ன? இட் இஸ் எ டேஞ்சன்ட் அப்படின்றதுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the condition for the line y is equal to mx plus c to be a tangent to the circle x square plus y square is equal to a square is c square is equal to a square into 1 plus m square. இதுதான் இம்பார்ட்டன்டான கண்டிஷன். ஓகே, அப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைனோட ஈக்குவேஷனும் சர்க்கிளோட ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து நம்ம ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம், அந்த லைனோட ஈக்குவேஷன்ல இருந்து எம்மும் அண்ட் சியும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதில் இந்த கண்டிஷனில் ரீப்ளேஸ் பண்ணி இது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லைன் அப்படின்றது அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக தான் இருக்கும். ஒருவேளை இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த டேஞ்சென்ட் எப்படி இருக்குன்னா அந்த சர்க்கிளை டச் பண்ணாமே போகும். ஓகேவா? இட் இஸ் நாட் ஏ டேஞ்சென்ட். அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா இது டச் ஆகவே இல்லை. அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பிளேஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கும், அதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. therefore the points of contacts are minus am whole divided by square root of 1 plus m square comma a divided by square root of 1 plus m square. இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணாலும் அதே பாயிண்ட் தான் வரும். அப்படி இல்லைனா am divided by square root of 1 plus m square comma minus a divided by square root of 1 plus m square. இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் தியரம் 5.1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனும் ஒரு கார்டோட ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டயாமீட்டர் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்புறம் ஈக்குவேஷன் அப்படி சர்க்கிள் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு தீரம் தான் இது. என்னென்னா கம்பைன் பண்ணி எழுதுவாங்க. இது வந்து நீங்கள் 6th யூனிட்ல பண்ணியிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில். அதாவது செப்பரேட் ஈக்குவேஷனும் கம்பைன் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதாவது சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் Lx plus my plus n is equal to 0 and the circle x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 is the circle is of the form. இது ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க இது வரைக்கும், பிளஸ் இங்கே லேம்டா அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பிளஸ் அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கோங்க. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0 வேர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு r. நெக்ஸ்ட், இப்போ சர்க்கிளோட எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயாமீட்டரோட என் பாயிண்ட் கொடுக்கும்போது நம்ம எப்படி சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதான் தியரம் 5.2. இதுவுமே நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் டிஸ்கஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. The equation of the circle with x1, y1 and x2, y2 as the extremities of one of the diameters of the circle is அப்படின்னு ஒரு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ் அப்போ ஏபின்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஏன்ற பாயிண்ட் என்னன்னு இருக்கு நமக்கு x1, y1 அண்ட் பின்ற பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம் x2, y2. ஸோ அப்போ அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் அந்த சர்க்கிள் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. ஓகே, இதில் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுங்க. இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். இது வந்து ஏன்ற பாயிண்ட்டு, இது வந்து பின்ற பாயிண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி சின்ற பாயிண்ட்டை நான் சர்க்கிள் மேலேயே நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாட் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இந்த பாயிண்ட் சர்க்கிள்குள்ளே இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் வெளியே இருக்குது, இந்த நம்ம எடுத்துகிற சின்ற பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிள் மேலே இருக்குது அப்படின்றது நம்ம டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் ஃப்ளாட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதை டேரெக்டாக ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் நம்ம எங்கள் தியரம் 5.3ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். த பொசிஷன் ஆஃப் எ பாயிண்ட் P of x1, y1 with respect to a given circle x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0 in the plane containing the circle is outside or on or inside. அது அவுட்சைடில் இருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த சர்க்கிள் மேலே இருக்கலாம், அப்படி இல்லைனா சர்க்கிள்குள்ளே இருக்கலாம். இந்த சர்க்கிள் அக்கார்டிங் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த x1, y1
எதில் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேலே இருக்கிறதுனால இந்த x1 ஸ்கொயர் y1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அது எங்கே இருக்கும், நமக்கு அவுட் சைடில் இருக்கும். எங்கே இருக்கும், அவுட் சைடில் இருக்கும். ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த சர்க்கிளில் இருக்கும். லெஸ் தென் 0 அப்படின்னா இன்சைட் தி சர்க்கிளில் இருக்கும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத பாருங்க. சப்போஸ் நமக்கு வந்து 11 வருதுன்னா இட் இஸ் எ கிரேட்டர் தென் 0. -11 வந்துச்சுங்க அப்படின்னா தட் இஸ் லெஸ் தென் 0. இப்போ 0 வந்துச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த 3 கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் வந்து இன்சைடில் இருக்கா இல்லை அவுட் சைடில் இருக்கா இல்லை ஆன் தி சர்க்கிளில் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the equation of the tangent at P to a circle. அந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தா 2 tangent ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 tangent ட்ரா பண்ணலாம். அந்த 2 tangentோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to mx plus or minus a into square root of 1 plus m square. இங்கே ஏவோட வேல்யூ எம்மோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ டேஞ்சனோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 tangent இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை இங்கே தீரமாக கொடுத்துருக்காங்க. From any point outside the circle, x square plus y square is equal to a square. 2 tangents can be drawn. அதான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 tangent வந்து ட்ரா பண்ணலாம். எனி பாயிண்ட் எங்கேருந்து வேணாலும் நம்ம பாயிண்ட் எங்கேருந்து ட்ரா பண்ணாலும் நம்ம சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 tangent வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். இப்போ நோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் x1, y1 is a point outside the circle, then both the tangents are real. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இதில் தான் பார்த்தோம் நம்ம அவுட் சைட் அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் அவுட் சைடில் இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த போத் த டேஞ்சன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரியல் டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இஃப் x1, y1 இஸ் த பாயிண்ட் இன்சைட் தி சர்க்கிள் தென் போத் த டேஞ்சன்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகே, இமேஜினரி. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் x1, y1 இஸ் அ பாயிண்ட் ஆன் தி சர்க்கிள் தென் போத் த டேஞ்சன்ஸ் ஆர் கோஇன்சைட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் இதில் டச் பண்ணுறது தான், இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். இந்த லைன் இருக்கு இல்லைங்களா? எஸ், இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். இதை டேஞ்சன்ட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த டச் பண்ணுற பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலராக ட்ராப் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான் நார்மல். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, இந்த லைன் தான் டேஞ்சன்ட். அந்த டச் பண்ணுற பாயிண்ட் அந்த சர்க்கிளில் டச் பண்ணது இல்லையா, இந்த பாயிண்ட்டில் பர்பண்டிகுலராக ட்ராப் பண்ணோம்னா அதுதான் என்னது, நார்மல். எஸ், இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எ பாயிண்ட் P on a given circle. So first நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், the equation of the tangent at x1, y1 to the circle with the center 0, 0 is, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் x ஸ்கொயர் பை x1. அதே மாதிரி ரீப்ளேஸ் y ஸ்கொயர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை y1 ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வந்து சென்டர் வந்து 0, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து சென்டர் வந்து h, kன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், 2gx 2fy அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஈக்குவேஷனில் பார்த்தோமா, அப்போ என்ன இருக்கும், நமக்கு y அண்ட் x டேர்ம் இருக்கும். அப்போ x இருந்தால் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ரீப்ளேஸ் x பை x plus x1 the whole divided by 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீப்ளேஸ் y அப்படின்றத பார்த்தீங்கன்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், y plus y1 the whole divided by 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ இதை மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்களா, இந்த x1, y1 அப்படின்ற அந்த பாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் நான் எடுத்துக்கிறேன். அதாவது 3x plus 2y plus 4 is equal to 0 இருக்கு. ஸோ இது வந்து 2, 2 அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் 2, 2 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் கிடைச்சிச்சு. இது வந்து யாரு, டேஞ்சன்ட். ஓகே, எஸ். அப்போ இதுல இருந்து நம்ம நார்மல் ஈக்குவேஷன் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணிருப்போம், இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ 2x 3y plus k is equal to 0 அப்படின்னு கொடுத்துருப்போம். அண்ட் தென் இந்த கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம். அட் த சேம் டைம் ஒய்க்கு வந்து இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் கொடுத்துருப்போம். அப்போ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் ஃபார்ம். அப்போ இது வந்து நார்மல் ஈக்குவேஷன் நம்ம எதாவது நேம் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 அந்த நேம் கொடுத்துட்டு இப்போ இந்த 2, 2 இந்த பாயிண்ட்ல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாரோட வேல்யூ கிடைச்சிடும், கேயோட வேல்யூ சம்திங் கிடைச்சிடும். இந்த கேயோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபார்ம்லாம் நம்ம ட்ரை பண்ண அவசியம் கிடையாது. அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு, y1 இருக்கு, அது எங்கே வந்தது, எக்ஸ் கிட்ட வந்தது. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x1 அப்படின்னு எங்கே போயிருது,
y கிட்ட போயிடுது. அண்ட் தென் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே என்ன மாறுது மைனஸாக மாறுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைப்பில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். அண்ட் தென் த நார்மல் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் ஆல் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி, ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்ளத்துக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த லெசன் கொஞ்சம் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.